சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் சமீபத்தில் உடல்நிலை காரணமாக ராஜினாமா செய்ததை நினைவு கூர்ந்தார். அவர் மீண்டும் உடல்நலம் கொண்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டுமென பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறினார். மேலும் சென்னையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் பெண் நிர்வாகியுடன் தொடர்புடைய தாக்குதல் சம்பவம் குறித்து பேசினார். விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பெண்கள் ஆண்கள் என பார்க்காமல் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றார். அத்துடன் திமுக ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை தேர்தல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திமுகவை அகற்ற வேண்டும் என்ற உறுதி பாஜகவினரிடையே உறுதியாக இருந்து வருகிறது. திமுக நாளுக்கு நாள் மதிப்பிழந்து கொண்டே வருகிறது. கூட்டணி உடைபடும் நிலையில் உருவாகி இருக்கிறது. 2026 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்படும் என்றார். பெண்கள் பாதுகாப்பும் நாட்டின் வளர்ச்சியும் திமுக ஆட்சியில் கவனிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அண்ணாமலை தமிழக மக்களுக்கு புதிய மாற்றத்திற்கான தேவை அதிகரித்து வருவதாகவும் பாஜக அதற்கான தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறு ஆன்மீக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அண்ணாமலை அரசியல் விமர்சனங்களையும் தொடங்கி இருப்பது எதிர்கால தேர்தல் சூழ்நிலையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.